நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இயற்கை எழில் நிறைந்த நீலகிரி மாவட்டத்தில் அழிந்து வரும் மலைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மலை மாவட்டமான நீலகிரியில் சோலைக்காடுகள், முட்புதர்கள், புல்வெளிகள் என பல வகையான வனப்பகுதிகள் உள்ளன. அது மட்டுமின்றி நீலகிரி மலைகளில் உற்பத்தியாகும் நீர் ஊற்றுகளும் ஓடைகளும் ஆறுகளும் உருவெடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்கிறது. பசுமையான போர்வை போத்தியது போல காட்சியளிக்கும் மலைகள் தற்போது நாளுக்கு நாள் அழிக்கப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். நீலகிரியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மவுண்டன்ஸ் இருக்குது. எல்லா மலைக்கும் தனித்தனியாக பெயர்கள் இருக்குது. அதை வருஷத்துக்கு ஒரு முறை அந்தந்த இடத்துக்கு போய் கும்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பழமை வாய்ந்த நீலகிரியில் இருக்கக்கூடிய மலைகள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா நாகரிக வளர்ச்சியின் காரணமாக நிறைய பிரச்சனைகளுக்கெல்லாம் உள்ளாகிட்டு வந்திருக்கு. யுனெஸ்கோ அமைப்பால் மேற்கு தொடர்ச்சி மலையானது பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் ஒரு அங்கமாக விளங்கும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மலைகள் அழிக்கப்பட்டு வருவது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அதிகரித்து வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் விதிகளை மீறி மலைகளை குடைந்து கட்டிடங்கள் கட்டப்படுவதும் தான் மலைகளின் அழிவிற்கு முக்கிய காரணம் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த மலைகள் நீலகிரியினுடைய இந்த மலைகள் பாதுகாக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த 3 மாநிலங்களுக்குமே கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான தண்ணீர் எல்லாமே கிடைக்கும். உலக மலைகள் தினமான இன்று மலைகள் குறித்து மக்கள் தெரிந்து கொள்ள தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். மேலும் மலைகளை பாதுகாத்து மழை வளத்தை பெருக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து மக்களின் கருத்தாகவும் உள்ளது. சிவசுவாமி, நியூஸ் 7 தமிழ், உதகை.